அட்டகாசமான சுவையில் சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு வேறு லெவல் டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி இது ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் ஒரு 20 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 50 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோட நிறம் மாறி வர வரைக்கும் இது பொறுமையாக வதக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு 2 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துங்க. பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா இப்போ இதை கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்ட பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை 200 ml அளவு தண்ணியில் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல மிதமான தீயில் கொதி வரட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் சேர்த்துட்டு பொடியாக இருக்கணும் கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இருக்கணுங்கன்னா அட்டகாசமான பூண்டு சின்ன வெங்காய குழம்பு ரெடி.